வெல்கம் டு NSWE IAS அகாடமி. வருகிற 2021-2022 நடைபெற உள்ள TNPSC Group 1 to 2A4 இந்த தேர்வை எதிர்கொள்ளப் போகிற இந்த மாணவர்களுக்கும், இந்த தேர்வுக்கு கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோ நான் ஆரம்பிச்சிடுறேன். இந்த வீடியோ நான் ரொம்ப ரசித்து எடுத்தேன். பிகாஸ் இதில் நிறைய என்னை பற்றியும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். ஓகேவா, நல்லா இருக்கும். இது உங்களுக்கு நிறைய நாள், பல நாள் ஏதோ சொல்லுவாங்களே, பல நாள் நோய்கள் ஒரு நாளில் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி பல நாள் டவுட் இந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக தீர்ந்துடும். பிகாஸ் இது அவ்வளோ ஒரு 2-3 நாள் அனலைஸ் பண்ணி எடுத்த ஒரு வீடியோ. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் 2-3 பேர்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணி எடுக்கப்பட்ட வீடியோ அப்படிங்கிறனால இன்ட்ரெஸ்டிங்காக போகும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் எனக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. இதுக்கு எவ்வளோ நன்றியை நான் சொன்னாலுமே நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவுக்கு ஈக்குவலே ஆகாது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஹாப்பியாக இந்த வீடியோவை நான் ஆரம்பிச்சிடுறேன். ஓகேவா. ஸோ இந்த டிஎன்பிசியில் பிகினர்ஸ், ஃப்ரெஷர்ஸ் இவங்களுக்கு மட்டும் அந்த வீடியோவா, மற்றவங்களாம் நாங்கள்லாம் போயிடவா? இல்லை, எல்லாத்துக்குமே தான். ஓகே, இப்போ ஃப்ரெஷர்ஸு, பிகினர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருங்க? இப்போ தான் புதுசாக என்ட்ராக போகிறாங்க. அவங்க காலேஜ்லேருந்து வந்திருக்கலாம், இல்லை ITI டிப்ளமோ, இல்லை வேறு ஒரு ஜாபில் இருக்கலாம், இல்லை பார்ட் டைமாக கூட இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேவா. ஸோ ஒர்க் ப்ரெஷரு எனக்கு 50,000 சேலரி வாங்குறது இருந்தாலுமே எனக்கு ரொம்ப ஒர்க் ப்ரெஷராக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் ஜாப், சிம்பிளான ஒரு பியூனாக இருந்தால் கூட பரவாயில்லப்பா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு தான் இந்த வீடியோ. சரியா? சரி, அண்ணன் தம்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ணன் தம்பி. இப்போ என்ன அண்ணன் தம்பி புதுசாக சொல்கிறாரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தம்பிங்கெல்லாம் அண்ணனை பார்த்து கற்றுக்குவாங்க. அண்ணனை பார்த்து கற்றுக்குவாங்க. அந்த இடத்துல அண்ணங்கிறது இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு அர்த்தம். சரியா? இப்போது நீங்கள் பிகினர்ஸ், நீங்கள் எல்லாமே தம்பிங்க. சரியா? ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஜாபுக்கு கிட்ட போயிட்டவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணங்க. அதனால தான் இந்த மாதிரி பர்சன்கிட்ட நீங்கள் பேசணும்னு சொல்கிறது. ஸோ அவங்ககிட்டலாம் பேசி தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ தம்பி இப்போ தம்பிக்கு முன்னாடி அண்ணன் எல்லாமே அட்டன் பண்ண போகிறான். இப்போது எடுத்துக்காட்டு சொல்லவா, 12th. ஓ, அண்ணன் இப்படி தான் 12th எழுதுறாரா? சரி, இப்படி எடுத்தால் தான் நமக்கு மார்க் கிடைக்குதா? ஓஹோ. ஸோ மார்க் கிடைக்கலாம், வீட்டில் செம்ம போடுறாங்களா? சரி, ஓ இவ்வளோ மார்க் எடுத்தனால தான் இந்த காலேஜ் கிடச்சிருக்குது, நல்ல மார்க் எடுத்திருந்தால் நல்ல காலேஜ் கிடச்சிருந்துருக்கும். ஓ 2 மார்க்கில் தான் மெடிக்கல் சீட்டு போச்சா? அப்போ 2 மார்க் எடுத்துகிட்டு தான் கிடச்சிருக்குமா? புரியுதா உங்களுக்கு? இதுதான். அப்படிங்கிறப்போ நீங்களா உட்காந்து ஒரு முனையில் உட்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா 10 வருஷம் ஆனாலும் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். 10 வருஷம் ஆனாலும் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சரி, ஆரம்பிச்சிடலாங்க. நிறைய பேசணும் தான், பட் நேரம் இல்லை. அதனால் ரொம்ப இழுத்துறக்கூடாது. இது ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஐடியா தான். ஓகே, ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஐடியா தான். சரிங்க, நீங்கள் வந்திருக்கலாம் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், அது ஒரு கடல் மாதிரிடா, டிஎன்பிசிங்கிறது ஒரு கடல் மாதிரி, நீ போய் எப்படா அதில் பாஸ் பண்ணுவ? நீ 10th மார்க் வாங்கலையே, நீ 12th மார்க் வாங்கலையே, காலேஜ்லேயும் அரியரு, நீ எப்படா நீ பாஸ் ஆவ அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃபை, ஏம்மா நீ வீட்டில் கடமா, நீ பார்த்துட்டு இது வீட்டில் இருமா, உன்னால் இதெல்லாம் முடியாதும்மா, இதெல்லாம் பசங்களாலே முடியலம்மா அப்படின்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம். என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஓகேவா. சரி, இதெல்லாம் நம்ம பேச வேணாம், இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் த டாப்பிக்கு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் தாண்டி வந்திருக்கலாம். ஸோ ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்டையும் ஹார்ட்டையும் ரிலாக்ஸாக வச்சுக்கணும், ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும், ரீஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். சொல்கிறவங்க இப்பெல்லாம் என்னெல்லாம் பாருங்கள், நான் சொல்லி அவங்களும் இதாகிட்டாங்க. இப்போ நானும் மறுத்து போயிடுச்சு. ஓகேவா, உங்களுக்கு புரியுதுங்களா? சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எத்தனையோ பேர் என்னையும் சொன்னாங்க தான், நீ யூடியூப் சேனலாம் ஆரம்பிக்காத, எத்தனையோ பேர் இருக்காங்க, உன்னெல்லாம் பார்க்க போகிறாங்களா அப்படின்னு சொன்னாங்க தான். நான் என்ன அவங்களாம் சண்டை பிடிச்சேன்? அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டேன். ரிப்ளைஸ் த ஒன்லி சக்ஸஸ் தான். ரிப்ளைஸ் ஒன்லி. இன்றைக்கி எத்தனையோ பேர் என்னை பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, நல்லா பண்ணலன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவனை மட்டும் எடுத்துக்குவேன், அவ்வளோதான். அதே போல் தான் ஒரு பாசிட்டிவாக, ஏன்னா நீ ஆரம்பிக்கும் போதே சும்மா துக்கத்தோட கவலைகளோடலாம் ஆரம்பிக்கக்கூடாது, ஹாப்பியாக ஆரம்பிக்கணும். எங்கள் காலேஜில் சொல்லுவாங்க, லேர்னிங் இஸ் எ செலிப்ரேஷன்னு. அப்படி ஆரம்பிங்க. ஓகேவா, நல்ல ஒரு ஆரம்பமாக அமையும். சரி, இந்த வீடியோ TNPSC, UPSC, பேங்கிங், RRB, ரயில்வே செட் எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தான். சரிங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி ஆரம்பிக்கிறது, படிக்க ஆரம்பிக்கிறதுனா, இப்போ என்ன யூடியூப் சேனல் நிறைய இருக்குது. இன்றைக்கி ஒரு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது, அடுத்த நாள் அது இல்லை. ஓகேவா, இது இல்லவே இல்லை. ஓகேவா. எப்படின்னா, ஒரு நோக்கம்,
எதுக்கு படிக்கிற? நான் என்னையே கேட்டுக்கிறேன், நான் எதுக்குடா படிக்கிறேன்? நீ எதுக்கு படிக்கிற? பணத்துக்காகவா? இல்லை ஜாபுக்காகவா? இல்லை நிறைய பேர்லாம் எப்படின்னா அசிங்கப்படுத்துவாங்க கிளாஸில். சின்ன வயசுலேருந்தே நான் குட்டையாக இருக்கேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க சார். நான் நெட்டையாக இருக்குன்னு அசிங்கப்படுத்துகிறாங்க. நான் கலர் கம்மி, நான் கலர் அதிகம், நீ நல்லா இருக்க, நல்லா இல்லை. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் நிறைய பேர் இதில் இருக்காங்க. சாதிக்கணும், சாதிச்சு காமிக்கணும், கலரெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்படிங்கிறவங்களும் இதில் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்னெல்லாம் கேட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி இல்லை. ஓகே சார், அதை விட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்திருக்கலாம். அந்த ஏதாவது நோக்கம் இருக்கணும். ஓகேவா? நோக்கம் இருந்தால் தான் அடுத்த இது மூவ் ஆகும். நோக்கம் என்னென்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? நோக்கத்தை மட்டும் தெளிவாக வச்சுக்கணும். நோக்கத்தை தெளிவாக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன படிக்கணுங்கிறதுல இன்னும் தெளிவாக இருக்கணும். சரிங்களா? எடுத்தோடனே கச்சா மச்சான் நான் தான் சொல்லுறேன். இப்போது ஏதோ ஒரு டிஎன்பிசி படிக்க ஆரம்பிச்சிட்டோமா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போய் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி நம்ம என்னென்ன இருக்குது இது எல்லா குரூப்லேயும் ஜாயின் பண்ணிட்டு சும்மா உட்காந்துக்கிறது. இப்படி பண்ணாதீங்க. எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணுங்கள். ஏதாவது ஒரு குரூப்பில் இருங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யார் சொன்னால் உங்களுக்கு புரியுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு அகாடமின்னா இங்கே பணம் கொடுக்குறீங்க, சரி இருக்குது சரியில்லை, இவர் சொல்கிறது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அது யூடியூப் சேனல்ங்கிறது நிறைய பேர் நடத்துகிறாங்க. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? சும்மா கச்சா முச்சான்னு ஃபாலோ பண்ணாதீங்க. கச்சா முச்சான்னு படிக்காதீங்க. சிலபஸ் தான் நம்ம வீடியோ எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி. சிலபஸ் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். நமக்கு தெரியணும். ஹிஸ்ட்ரியில் 21 டாபிக், நான் 10 டாபிக் படிச்சிட்டேன், இன்னும் 11 டாபிக் இருக்குது. அந்த 11 டாபிக் நான் ஒரு 11 நாளில் படிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும். சரிங்களா? அது இருந்தால் தான் நம்ம சாதிக்க முடியும். சும்மா நமக்கு என்ன படிக்க, சில பேருக்குலாம் 1.5 வருஷம் படிச்சுட்ருக்கேன்னு சொல்லுவான். சிலபஸ் என்ன தெரியலப்பா. இப்படி சொன்னால் எப்படிங்க? சரியா? சிலபஸ் வேணும். மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் திரட்டுங்க. அதுவே ஒரு இதாக இருக்க வேணாம். மெட்டீரியல்ஸ் இல்லைன்னு நிறைய பேர் படிக்காமல் உட்காந்துருவாங்க. அதெல்லாம் இல்லை, நெட்டில் எல்லாமே இருக்குது. அந்த வெப்சைட்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எப்போ படிக்கணும்? டைமிங் ஷெடியூல் தான். ஸோ டைமிங் ஷெடியூல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுங்க. ஓகேவா? எப்படின்னா ஒருத்தவங்க ஜாபுக்கு போகிறாங்க, பார்ட் டைம் போகிறாங்க அப்படின்னா ஈவினிங்க்கு அப்புறம் தான் படிக்க முடியும். அதுவும் படிக்க முடியும்னா 19 மணி நேரம் படிக்கிறேன், 15 மணி நேரம் படிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் கிடையாதுங்க. ஒரு 3 மணி நேரம், ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு டாபிக், அந்த மாதிரி வீடியோ வரப்போகுது நம்ம அகாடமியில். ஒரு நாளைக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் போதும். நான் சக்ஸஸ் பண்ணவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு 3 மணி நேரம் தாங்க படித்தேன். ஆனால் இந்த 3 மணி நேரமும் அவங்க கான்சன்ட்ரேஷன் புக்கில் இருக்கும். சரிங்களா? 3 மணி நேரமும் அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லுமே புக்கில் இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு, செமஸ்டர் எக்ஸாமுக்கு நமக்கு எவ்வளோ மாதம் இருக்குது, 2 மாதம் 3 மாதம், 2 மாதம் 3 மாதம் முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருது செமஸ்டர் எக்ஸாம். அப்போ நம்ம படிக்கிறோமா? படிக்கிறதில்ல. படித்தாலும் மண்டையில் ஏறுறதில்ல. அதுவே நம்ம எக்ஸாமுக்கு முன்ன நாள் நான் எனக்கே அந்த அனுபவம் இருக்குது. ஒரு 22 மார்க்கோ 25, ஸோ 20 மார்க் சம்திங், ரொம்ப பெரிய கொஷின் அது. நான் படிக்கவே இல்லை. ஒரு 10 நிமிஷம் என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே நின்றுச்சு. அந்த இது தெரியுது, அந்த இதுவும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது போல் நம்ம உடம்புல. அப்படிங்கிறனால நம்ம அப்படி தான் படிக்கணும். ஓகேவா? சரி, டைமிங் தான். ஓகேவா? அந்த 3 மணி நேரம் தான் நமக்கு இருக்குது. வேலைக்கு போகிறவங்களாம் ஏன் சீக்கிரம் வேலைக்கு, அதாவது வேலையில் ஒரு பார்ட் டைமாக படிக்கிறவங்க ஏன் சீக்கிரம் வேலைக்கு போகிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சுரா, 5 o'clock ஆயிடுச்சு, ஒரு 3 மணி நேரம் தான் உட்காந்து படித்தாகணும், திரும்பி நாளைக்கு தான் படிக்க முடியும், அந்த ஒரு இதில் உட்காந்து படிச்சிடுறாங்க. நமக்கு அப்படி இல்லை, ஃப்ரீயாக தானே இருக்கும், சும்மா படிக்கலாம். என்ன இப்போ புரியுதா உங்களுக்கு? அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக டாபிக் வைஸு இதை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ப்ராப்ளம். இந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருந்தாலும் பிரச்சனை, எண்டிங் ப்ராப்ளம் இருந்தாலும் பிரச்சனை. ஓகேவா? ப்ராப்ளம்னா கூட சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஸ்டார்ட்டே பண்ண முடியலப்பா. ஸ்டார்ட் பண்ணால் ஓடிடுமா? படிக்க ஸ்டார்ட் பண்ணால் படிச்சிருவீங்களா? அதுவும் கிடையாது. ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும்போது கண்டிப்பாக எண்டிங்லேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்க தானே செய்யும். அதுக்கு தாங்க ஒரு நோக்கம், ஒரு கிளியரான ஒரு நோக்கம் இருக்கணும். எதுக்கு படிக்கிறீங்கிற நோக்கம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கரெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒரு பர்சனலான ஒரு விஷயம் சொல்கிறேன். இஃப் நீங்கள் இப்போ ஃபுல் டைம் படிக்கிறீங்க, ஓகேவா? நீங்கள் ஃபுல் டைம் தான் படிக்கிறீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு காலையில், ஒரு ஈவினிங்கு, இல்லை நைட்டு எப்போவாவது சாமி கும்பிடுங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி.
என்ன பாசிட்டிவ் எனர்ஜி. இது எதுக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்க. குடும்பம் அதாவது வந்து என்ன சொல்கிறதுன்னா, நம்ம குடும்பம் தான், நம்ம அப்பா அம்மா தான், நம்ம பிரதர் தான், நம்ம சிஸ்டர் தான், இருந்தாலும் நம்மளை ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. பிகாஸ் எல்லாம் அவங்கெல்லாம் நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க, நம்ம இல்லை அப்படிங்கிறப்போ அந்த ஒரு கண்ணோட்டம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுவே ஒரு நெகட்டிவாக இருக்கும். தவறு சொல்லலை, அப்பா அம்மாவை தவறு சொல்ல, நம்ம நல்லா இருக்கும் தான் தவறு சொல்ல. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேணும் அப்படின்னா ஸோ கடவுள் வந்து வேணும். அதுக்குன்னு சொல்லி உட்காந்து ஃபுல்லாக சாமியார் அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு பாசிட்டிவாக ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் பாசிட்டிவாக கடவுள் நினச்சி இது பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், ஒரு பாசிட்டிவான ஒரு இது கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பிகாஸ் அவங்க தான் எல்லாமே, கடவுள் தான். இன்றைக்கி வந்து எத்தனையோ பேர் வந்து கொரோனா நோயால் வந்து பாதிக்கப்பட்டு எல்லாம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனின்றி இறந்துக்கிட்டு, ஆம்புலன்ஸில் இடம் இல்லாமல், ஹாஸ்பிட்டல் இடம் இல்லாமல், ரோட்லேயும் மேட்லேயும் திட்லேயும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கி படிக்க வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி, கடவுளுக்கு நன்றி. ஓகேவா? ஒரு பர்சனலான விஷயந்தான். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுள். ஓகேவா? சரி. ஸோ ஸ்டார்டிங் ப்ராப்ளம் எண்டிங் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நோக்கங்கிறது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போது உங்களை ஓட சொல்கிறேன், ஓட மாட்டீங்க. நாயை துரத்தி விட்டால், நாயை வந்து விரட்டி விட்டால் ஓடுவீங்கள்ல, அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குதுல்ல, அதுதான் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? சரி. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், புதுசாக இருக்கிற மாணவர்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ குரூப் 4ல் எடுத்துக்காட்டு குரூப் 4 தான் 200 கேள்விகள் கேட்குறாங்க. அதில் 100 கேள்விகள் வந்து லாங்குவேஜ். இது வந்து ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னு சொல்கிறேன். ஓகேவா? என்ன படிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், ஒரு கண்ணோட்டமே இல்லாமல் இருக்கும்ல, எப்படி ஆரம்பிக்கணும்னு அது சொல்கிறேன். மொத்தம் 200 கேள்விகள். ஒரு கேள்விகளுக்கு 1.5 MCQ மார்க்கு. ஸோ டோட்டல் 300 மார்க்கு. ஸோ டோட்டல் 300 மார்க்கு. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற 100 லாங்குவேஜ், தமிழ், இங்கிலீஷ். நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும், 100 ரூபா கேட்கும். ஓகேவா? சரி. ஸோ மீதி இந்த ஃபஸ்ட்டு 100 வந்து லாங்குவேஜ் பேப்பரு. கண்டிப்பாக 90+ மினிமம் எடுத்தே ஆகணும். 95 எடுத்திங்கன்னா ஜாப் பக்கா. நெக்ஸ்ட்டு வந்து மீதி இருக்கிற 100, ஒரு 75 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு, இன்னொன்று 25 பார்த்தீங்கன்னா மேக்ஸு. சரியா? இந்த ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துட்டேங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி செக் பண்ணுங்க. ஸோ திருப்பி ஒரே விஷயம் சொல்கிற ஒரு மாதிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவுட்லைன் இவ்வளோ தான். ஓகேவா? இது எடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25 மேக்ஸ் இருக்குல்ல, ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு சைடு பை சைடாக பார்த்துக்கோங்க. அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல, அதையும் சைடு பை சைடாக பார்த்துக்கோங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு நேரம் ஒதுக்கி உட்காந்து படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சைடு பை சைடாக ஒரு வருஷத்துக்கு டிஎன்பிஎஸ்சியில் மட்டும் 20+ கொஷின்ஸ், அதாவது 20+ எக்ஸாம் நடத்தப்படுகிறது. அப்போ ஒன்று 25 கேட்க படிக்கிறது. அப்படிங்கிறப்போ 20-25ங்கிறது 500. அப்போ அதை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு போதுங்க, மோர் தென் இனஃப். அப்படிங்கிறனால நீங்கள் இதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் சயின்ஸ் மெயினாக படிக்கணுங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரல் சயின்ஸில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம், ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்ஸில் வந்து இப்போது இந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2லேயுமே 50 டாபிக் தான் இருக்குது. எது எடுத்தாலும் 50 டாபிக் தான். இப்போது டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை இந்த 50 டாப்பிக்லேருந்து 100 கேள்விகள் எடுக்கணும். அப்புறம் வந்து இலக்கணம், இலக்கியம், அறிஞர்கள் தமிழ்லையும், இங்கிலீஷில் வந்து இந்த லிட்ரேச்சரு, கிராமரு, ஆதர்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த 50 டாப்பிக்கும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 50 டாப்பிக்லேருந்து 100 கேள்விகள் எடுக்கணும். அப்போ எலாபரேட்டாக நிறைய வரும். அதனால் இதுக்கெல்லாம் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். தமிழ், இங்கிலீஷ் தனித்தனியாக ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ சொன்ன விஷயத்தை நம்ம திரும்பி சொன்னால் அது ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படிங்கிறனால தான் எல்லாமே ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி நான் சொல்லிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் கீழே வீடியோஸில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஓவரான ஒரு வியூ தான். ஓகேவா? சரி. உங்களுக்கு இன்னொரு கேள்விகள் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக டிஎன் நியூஸ் அமைச்சர் ஓல்டு புக் படிக்கிறதா நியூ புக் படிக்கிறதான்னு சொல்லி, நியூ புக்கு தான் படிக்கணும், எந்த ஒரு மாற்றுக்கிறதும் இல்லை. ஆனால் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் தான் படித்தாகணும், வேறு வழியே கிடையாது. பால்ட்டியும் ஓல்டு புக்கில் தான் படித்தாகணும். இது ஏன் அப்படிங்கிறனா, ஓல்டு புக்கு ஏன் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறனா, புக்கு சேஞ்சஸ் ஆகலாம். புக்கு சேஞ்சஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் மகாத்மா காந்தி தான். அது மாறுமா? புக் சேஞ்ச் பண்ணால் மாறாது. உங்களுக்கு புரியுதுங்களா? மாறாது. இப்போ இந்தியன் ஃப்ளாக் மாறாது. அப்போது ஹிஸ்ட்ரி புக்கு மாறாது, ஜாகிரஃபி மாறாது, பாலிட்டி மாறாது, சிவிக்ஸ் மாறாது. நிர்வாகம் மாறலாம்,
அட்மினிஸ்ட்ரேஷன் மாறலாம், சட்ட திருத்தங்கள் மாறலாம், சம் சேஞ்சஸ் தான் மாறலாம். அதுக்குன்னு நான் ஓல்டு புக் ஃபுல்லாக படிக்க சொல்ல, நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேங்க, ஓகேவா? பிகாஸ் எல்லாமே ஒரே வீடியோவில் கொடுத்தா ரொம்ப இழுத்துரும், அதனால தான், ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸுக்கு வந்து கணியன் கேட்டிருந்தீங்கல்ல, என்ன புக்ஸ் படிக்கலான்னு. மேக்ஸு கணியன் சூஸ் பண்ணிக்கோங்க, பாலிட்டிக்கல் லக்ஷ்மிகாந்த் எடுத்துக்கோங்க. ஸோ புக்கு ஓவராலாக புக்கு சில பேருக்கு என்னென்னா அது பழக்கம், 10th 12thலேருந்தே பழக்கம். ஒரு பஞ்ச் ஆஃப் புக் வாங்கி வச்சுக்கிட்டு இது மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி புக் வாங்கணும்னா பழக்கம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சுராஜ் சக்தி வாங்குங்க, தைரியமாக வாங்கலாம். சக்தி என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், சக்தி சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா? மைய கருத்து ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேங்க. டிமோட்டிவேஷன் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, புரியுதுங்களா? டிமோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் படிக்க வந்திருக்கிற சிலர் பேங்கிங் எடுத்துருக்கலாம்னு நினச்சிருக்கலாம், டிஎன்பிசி வந்திருக்கலாம், டிஎன்பிசி ஈஸியாக வேலை வாங்கிக்கலாம்ப்பா, தமிழ்நாட்டிலே இருக்கலாம் நினச்சிருந்துருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய கவலைகள் இருக்கலாம், உங்களை நிறைய பேர் சீப்பாக கூட பார்க்கலாம், ரொம்ப சீப்பாக அசிங்கமாக இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கூட பார்க்கலாம். அதை வந்து நம்ம வந்து அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு கூட நீங்கள் உட்காந்து படிக்கலாம், சரியா? எந்த காரணம் வேணால் இருக்கலாம், ஆனால் நம்மளோட ஒரே நோக்கம் படித்து வேலை வாங்கணும், அவ்வளோதான், சரியா? ஸோ நீங்கள் வந்து பிகினர்ஸாக இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தாலும் சரிங்க, இதில் உங்களோட தவறுகள் எல்லாமே இதில் இருந்திருக்கும். நம்ம ஒரு இடத்துல உட்காந்து படிக்க மாட்டோங்க, அது நம்மளோட பிரச்சனை, சரியா? பிரச்சனை அப்படின்னு சொல்கிறத விட பழகிட்டோம். ஒரு ட்ரெயின்டு டாக் தாங்க, அவங்க ஓனர் என்ன சொல்கிறதோ அதை கேட்கும். எல்லா நாய்ங்க திருநாய்ங்கள்லாம் நீ உட்காரனா உட்காராதுங்க, இந்த ஒர்க் போயிட்டு, பிகாஸ் ட்ரைனிங் இல்லை. அதே போல் தான் பிரெயினுக்கும் ட்ரைனிங் வேணும். உங்கள் ரிலேஷன்ஸ் கூட உங்களை திட்டலாம், அசிங்கப்படுத்தலாம், ஓகேவா? இதுவும் ஒரு ட்ரைனிங் தான். பிரெயினுக்கு நீங்கள் சொல்லிடணும், சொல்கிறவன் சொல்லிட்டு தான் பார்ப்பான், நீ உட்காந்து படி. அது படிப்பு தான் எல்லாமே, எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் படிப்பு தான் எல்லாமே. ரிப்ளை பண்ணுங்கள். இப்போ எனக்கே எவ்வளோ இருக்குதான், அது சொல்ல விருப்பம் இல்லை, அதெல்லாம் மறுத்துருச்சு, அதை நான் வெறுத்துட்டேன். இன்றைக்கி ஒன்றுமே, அதாவது வந்து நான் படித்து முடிச்சு கூட எனக்கு வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. ரொம்ப பேர் அசிங்கமாக கூட வந்து பார்த்தாங்க, என்னடா இவெல்லாம் ஒரு இதான். உங்களுக்கு புரியுதுங்களா? கூட இருந்தவங்க கூட அப்படி தான் பண்ணுவாங்க. அப்புறம் தான் நம்ம சரி ஏன் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் யூடியூப் சேனலே ஆரம்பிக்கல. நான் வந்து சும்மா ஒரு 4-5 பேருக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு சின்னதாக எனக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பழைய மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு 4-5 பேர் தான் வாட்ஸ்அப்பில் சொல்லிக் கொடுத்தேன், ஒரு பர்சன், அதுவும் ஃப்ரீயாக தான். அப்புறம் ஒரு குரூப் உருவானுச்சு, ஒரு 257 பேர் வந்து சேர்ந்தாங்க. சரின்னு சொல்லி இன்னொரு குரூப் ஆரம்பித்தேன். அப்புறம் இன்னொரு குரூப் இன்றைக்கி பார்த்தா குரூப்பில் மட்டுமே 1000+ பேர் இருக்காங்க, சரி? அதுவே கம்மியாக சொல்கிறது கம்மி தான். அப்புறம் டெலிகிராம் குரூப் வேறு தனி 2 குரூப் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதோ ஒரு விதமாக வந்து உயர்ந்துட்டுருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, சரிங்களா? நீங்களுமே அதை ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, கேட்பாங்கல்ல, என்னப்பா பண்ணுற அப்படின்னு. இதுக்காகவே நிறைய மேரேஜுக்கு போகிறது கிடையாது. நீ என்ன பண்ணுற அவன் ஏதோ பெரிய சாதிச்சிட்ட மாதிரி நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிருப்பான். டென்ஷனெல்லாம் ஆகாதீங்க, ஓகேவா? ஜஸ்ட் ரிப்ளை யுவர் சக்ஸஸ் தான். ஏதாவது பண்ணிட்டு இருங்க. உங்களால் முடிஞ்சால் சைடு பிஸ்னஸ் கூட ஏதாவது பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருங்க, ஓகேவா? நிற்காதீங்க, ஒரு இடத்துல பாஸ் ஆகாதீங்க, நிற்காதீங்க, ஓகேவா? எனக்கு கொடுக்குற ப்ரெஷர் டார்ச்சர்லாம் அப்படியே ஓடியே போயிடலான்னு இருக்கும். வீட்டில் கூட இல்லைங்க, வெளில தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். நான் ஓடலையே, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தானே இருக்கேன், ஓகேவா? ஏதோ ஒரு ஸ்மால் ஏர்னிங், ஏதோ ஒன்று, ஓகேவா? ஏதோ ஒன்று பண்ணுங்கள், ஓகே? ஸோ இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட். வருத்தப்பட வேண்டாம், வருத்தமே பட வேண்டாம், ஓகேவா? ஸோ கடவுளுங்க அப்படிங்கிறதும் இருக்கான்.